அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜய்ஸ் மூவி டாக். நான் உங்கள் விஜய். லியோ படம் வந்தப்போ எந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுத்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிலீஸ் விஷயமே மிகப்பெரிய இஷ்யூஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் கோட் படத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு தயாரிப்பு நிறுவனம் ரொம்ப ஷார்ப்பாக ஒரு பிரில்லியன்ட் ஐடியாவை எடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதி அவர்கள் இப்போ கேரளாவில் கலக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன பண்ண போகிறாரு கேரளாவில், அங்கேருந்து ரிட்டர்ன் எப்போ வர்றாரு, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய சேனலுக்கு அப்படி நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போடுங்க. அப்போ தான் வந்து இந்த யூடியூப் வந்து என்ன பண்ணோம், அதுவாக புஷ் பண்ணோம் வீடியோ போய் எல்லாத்துக்கும் சேர்கிறதுக்கு. ஓகே, சரி. இப்போ இந்த கோட்டு படத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லியோ படம் ரிலீஸ் ஆகும்போது ஏகப்பட்ட சிக்கலை கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணிகிட்டே இருந்தோம். பாட்டு ரிலீஸ் ஆனதுலேருந்து, சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கினதுலேருந்து, ஆடியோ லான்ச் பண்ணுறது விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பிரச்சனை கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ பாதிக்கப்படுற அளவுக்கு ரிலீஸ்லேயே கை வச்சிட்டாங்க. அது ரிலீஸில் யார் கை வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓடிடி நிறுவனம். ஓகேங்களா, இந்த லியோ படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க அந்த டயத்தில். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய கான்ட்ராக்ட் பிரகாரம் வித்தின் படம் ரிலீஸ் ஆன 1 மந்த்துக்குள்ளேயே அவங்க வந்து லியோ வந்து ரிலீஸ் பண்ணுற பிளானில் அவங்க ஓகேவாக இருந்தாங்க. பட் நார்த் இந்தியாவில் இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா, நார்த் இந்தியாவில் இந்த மல்டிப்ளெக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஓனர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்க நார்ம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் அவங்க வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்றது அவங்களுடைய கணக்கு. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த அவங்களுடைய வசூல் பாதிக்கப்படாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த மல்டிப்ளெக்ஸோட நார்ம்ஸ் அப்படி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு இழுபறியாகவே பேச்சுவார்த்தை போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஓடிடிக்கு இவங்க ஆல்ரெடி படத்தை கொடுத்தாச்சு. ஸோ அந்த டீலை கேன்சல் பண்ணால் மிகப்பெரிய தொகை கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த டீலை கேன்சல் பண்ணாமல் மல்டிப்ளெக்ஸ் ஓனர்ஸ் எல்லாம் வாங்க சொல்லி படத்தை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி பேசி பார்த்தாங்க. அப்பையும் வந்து எதுவுமே செட் ஆகலை. ஏன்னா அவங்க வந்து ஒரு கமிட்டி வச்சு அந்த கமிட்டியில் இதுதான் டிசிஷன்ஸ், இப்படி தான் பண்ணணும், அது எவ்வளோ பெரிய ஹீரோ படமாக இருந்தாலும் இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி வச்சுருக்காங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் லியோ படம் நார்த்தில் ரிலீஸே ஆகலை. அப்படி ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா அதோட ரெவன்யூவே வேறு லெவலில் போயிருக்கும். குறைஞ்சது இன்னும் ஒரு 40-50 கோடி ரூபா நமக்கு வந்து நார்த்துலேருந்தே கிடச்சிருக்கும். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ரெவன்யூ லாஸ் சிங்கிள் தேட்டர்ஸில் மட்டும்தான் வந்து நார்த் இந்தியா ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இங்கே வந்துடக்கூடாது. ப்ளஸ் அதே டயத்தில் ஓடிடிலையும் விற்றாகணும் படத்தை. ப்ளஸ் இதே மாதிரி எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் பண்ணி ஆகணும். அப்போ என்ன பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு கான்ட்ராக்டாக அவங்க போட்டு வச்சுருக்காங்க. ப்ளஸ் மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது எல்லாத்துலேயும் ஒரே டேட்டில் ஒரு ரிலீஸ் டேட் ஒன்று. ஓகேங்களா, கோட் படத்துக்கு. அதே வந்து ஹிந்தி ரிலீஸ் வந்து வேறு டேட்டில் அவங்க ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் இருக்குது பாருங்கள், இந்த படத்தோடைய ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓடிடி அவங்க போட்டிருக்க கான்ட்ராக்ட் பிரகாரம் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணப்படும். பட் அதே வந்து ஹிந்தி ரிலீஸ் வந்து வேறு டேட்டில் பண்ணுறதுனால அதற்கு தனியாக ஒரு ஓடிடி ரைட்ஸ் வாங்கும்போது அந்த நார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை வாங்கி 60 டேஸோ இல்லை 50 டேஸோ அந்த நார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஓடிடியோட விலையை பேசி விற்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இது வந்து ஆக்சுவலி 2 ஓடிடி ரைட்ஸாக வந்து இந்த படத்தை வந்து பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து சவுத் அண்ட் இன்னொன்று வந்து நார்த். ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட ரெவன்யூ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போயிருக்கும். அண்ட் ஆல்ரெடி இதோட டிஜிட்டல் ரைட்ஸே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 crores இது வரைக்கும் ஹையஸ்ட் ரெக்கார்டு எந்த படத்துக்குமே இல்லை, கோட் படத்துக்கு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் அதிகாரப்பூர்வமாக அந்த இதிலே போட்டிருக்காங்க, ஒன் எக்ஸ்பிரஸ்ன்ற இந்த மேகசின்ஸ்லேயே போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வந்து 125 கோடி ரூபா வந்து சவுத் பார்ட், மீது 25 crores வந்து நார்த் பார்ட் அப்படின்னு போயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இதோடைய பிஸ்னஸ் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆடியோ லான்ச் வந்து பார்த்திங்கன்னா, ஆடியோ லான்ச்ன்றேன், இந்த ஆடியோஸ் இருக்குது பாருங்கள். முன்னாடிலாம் நம்ம வந்து கேசட்டில் போட்டு பாட்டு கேட்போம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆடியோ தான் பயங்கரமாக விற்கும். அதாவது ஒரு படத்தில் வந்து ஆடியோவில் வர்ற ரெவன்யூ வச்சு அவங்க படமே எடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பாட்டு தான் படத்தில் முக்கியம். படத்தோட டைரக்டர் யாருன்னு கேட்டு, மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டு, மியூசிக் டைரக்டர் இவர் அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்து புக் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு இளையராஜா தான் அப்போ கோலோச்சன ஒரு ஆள்னா இளையராஜா தான். இளையராஜா படத்தில் இருக்காரா, போடியா அந்த படத்தை ஹிட் ஆயிடுவாங்க, அந்த படத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கூடிய அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ ரைட்ஸை வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இப்போ வந்து ஆடியோஸ் அந்த இதெல்லாம் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டி சீரீஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு
ஆடியோ கேசட். ஓகேங்களா? ஸோ டி சீரீஸில் தான் குவாலிட்டி நல்லாயிருக்கும், கேட்குறதுக்கு சவுண்ட் நல்லாயிருக்கும். அதில் ரெக்கார்ட் பண்ணி நம்ம பாட்டு கேட்குறது வந்து வேறு லெவல் எஃபெக்ட் இருக்கும். இதே மற்ற கேசட்டில் பார்த்தோம்னா அது இருக்காது. ஸோ அதனால் வந்து டி சீரீஸ்ன்றது அந்த காலத்துலேருந்தே வந்து பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த சோனி மியூசிக் அது இதெல்லாம் வந்திருந்தாலும் டி சீரீஸ்ன்றது வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் பிராண்டடாக இருக்கிற ஒன்று. பட் இருந்தாலும் இந்த சமீப காலத்தில் இந்த டிஜிட்டல் எல்லாம் மாறினதுக்கப்புறம் யூடியூப்ஸ் அது இதுன்னு எல்லாம் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம இந்த கேசட்டை போட்டு படம் பார்க்குறது பாட்டு கேட்குறது இல்லை, விட்டாச்சு. அப்போ என்ன பாட்டு என்ன படமே வந்து கேசட்டில் வரும். நான்லாம் வந்து ஒரு விஜயகாந்த் ஒரு படம்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் அந்த ராதிகா ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க, நினைவே ஒரு சங்கீதமாக என்னென்னு தெரில அந்த படம் பேர். அந்த கேசட்டில் எப்போ பார்த்தாலும் அந்த படம் பாட்டு கேட்டு 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 சின்ன வயசில் கேட்டே இருந்திருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு கேசட் விற்பனை வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்த காலம். இருந்தாலும் சமீப காலத்தில் கேசட்டு கம்பெனிங்களுக்கு மிகப்பெரிய அடி. ஏன்னா பெரிய லெவலில் பிஸ்னஸில் பெரிய லெவலில் யாரும் அதை வந்து கேசட் வாங்கி கேட்குற அந்த இதுலாம் கிடையாது, சிடிஸ் இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை கோடு படத்தை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தொகை, கிட்டத்தட்ட 26 crores என்னமோ வந்து ஆடியோ ரைட்ஸும் வாங்கியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா யுவன் காம்போ. யுவன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புதிய கீதைக்கு போட்டார், அதுக்கப்புறமா அப்புறம் இங்கே இப்போ தான் வர்றாரு. ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இந்த படத்துக்கு அதோட பிஸ்னஸும் இருக்குது. பட் இருந்தாலும் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. அந்த ஆடியோ ரைட்ஸை டி சீரீஸ் வாங்கினாலும் இவங்க இந்த டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க பாரு, நாங்களும் எங்களுடைய மீடியாஸில் நாங்கள் பாட்டை போடுவோம் வைப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஏதோ சிக்கல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. சம்திங் தே ஆர் ஸ்டார்டட். ஸோ அதாவது கோட் படத்துக்கும் பிரச்சனையை கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இப்போதைக்கு நீங்கள் தளபதி யாருமே வந்து நோண்டாமல் இருந்தீங்க அப்படின்னா அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். எப்படி மாசுன்னு கேரளாவில் நேற்று பசங்க காமிச்சிட்டாங்க, அதுக்கு மேலே நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் வந்து நாளைக்கு வந்து எல்லாரையும் வந்து ஒரு மீட்டப் பண்ண போகிறாரு. ஒரு ஸ்டேடியத்தில் வந்து மீட் பண்ணுறதா வந்து புசி ஆனந்த் அவர்களே வந்து அந்த விஜய் அவர்கள் தங்கியிருக்க அந்த இடத்துல இருந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, அதையும் முடிஞ்ச நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் வந்து அது நாளைக்கு எல்லாம் பிளான்டாக இருக்குது. ஸோ நாளைக்கு எதுவும் ஷூட்டிங் கிடையாது போலுக்கு, நாளைக்கு ஈவினிங் வந்து அந்த மீட்டப் இருக்குது. ஸோ அதை தளபதி என்ன பேச போகிறாரு இல்லை எதாவது பேசுவாரா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. இட் கோயிங் டு பி சம்திங் வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா மாநாட்டுக்கான வேலைகள் ஏப்ரல் மாதத்தில் மேபி மாநாடு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் கன்ஃபார்மாக தெரியல. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் டிவிகேலேருந்து இன்னொரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. நான் அதை ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருந்தேன். இந்த ஆப்பில் இந்த உறுப்பினர் அட்டை வந்து எங்கள் பேர் வர மாட்டேங்குது, எங்கள் விஷயங்கள் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. அதற்கான ஒரு விளக்கத்தையும் அதற்கு நீங்கள் எங்கே போய் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எடுக்கணுன்ற கியூஆர் கோடையும் கொடுத்து சென்ட் பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின இன்னும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட நாளைக்கு அந்த வீடியோ பார்ப்போம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா? ஸோ ஓவராலாக தளபதி பற்றின இப்போதைக்கு நியூஸ் வந்து இதுதான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிறது. கோட் படம் மிகப்பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த மந்த் எண்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சிஜி லெவலில் எந்த மாதிரி பண்ண போகிறாங்கன்னு தெரியல, டேக்ஸ் டைம். மேபி இந்த எண்டு என்ன டேட் என்ன ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னும் போது இந்த வருஷம் கடைசியில் கூட படம் வரலாம், டிலே ஆச்சுன்னா அடுத்த வருஷம் கூட வரலாம், நமக்கு தெரியாது. பட் தளபதி அவர்கள் பிஸியாக இருக்கிறாரு இந்த பாலிடிக்ஸ். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் தளபதி பற்றி தெரிஞ்சுக்கணும், அடிக்கடி தெரிஞ்சுக்கணும், அவருடைய பார்ட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை என்னென்னா அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதில் போட முடியாமல் யூடியூப்பில் போட முடியாத சில விஷயங்கள் எல்லாம் நல்ல சுவாரஸ்யமாக இருக்கிற கண்டென்ட் எல்லாம் வந்து நான் என்னுடைய டிக்டாக் பேஜஸ், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக், டெலிகிராம் இது எல்லாத்துலேயும் நான் போட்டுகிட்டு இருக்கேன். நீங்கள் அதில் போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி இதில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ஐம் லுக்கிங் ஃபார் அ எடிட்டர், ஓகேங்களா? இட்ஸ் நாட் அ ஃப்ரீ சர்வீஸ், பெய்ட் சர்வீஸே கூட இருக்கலாம். பெய்ட் சர்வீஸ் இல்லை பெய்ட் சர்வீஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஐ வில் பே யூ, பட் ஐ நீட் அ ப்ராப்பர் எடிட்டர் வித் கண்டென்ட் ஓரியன்ட், ஓகேங்களா? அவருக்கு வந்து அந்த ஸ்மார்ட்னஸ் இருக்கணும். ப்ளஸ் சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்சராக இருக்கணும். ஹவு டு யூனோ ஒர்க் இன் அ சோஷியல் பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில், ஓகேங்களா? அந்த ஃபேஸ்புக் எதாக இருந்தாலும். ஏன்னா எனக்கு நிறைய வேலைகள் இருக்கனால இதில் வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார் அ பர்சன். அது நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, இங்கே யூஏயில் எங்கே இருந்தாலும் சரி, கான்டாக்ட் பண்ணுங்கள். we will further discuss about the things. Okay, see you on another video. Love you all. Take care. Bye bye.